விஜய் கேட்ட கேள்வியால் சினிமாவை விட்டு ஒதுங்கிய 90s நடிகை. ரஜினிகாந்த், விஜயகாந்த், பிரபு, பிரசாந்த், அஜித், விஜய், பிரபுதேவான்னு எல்லா உச்ச நடிகர்களோடையும் நடிச்சு ஃபேமஸ் ஆனவங்க தான் நடிகை ரோஜா. தன்னுடைய முதல் படமான செம்பருத்தி படத்தை டைரக்டர் ஆர்.கே. செல்வமணியை காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்க. சினிமாவுக்கு குட் பை சொன்ன ரோஜா அரசியல்வாதியாகவும் சக்சஸ் ஆனாங்க. ஒரு இன்டர்வியூல பேசின ரோஜா, விஜயுடைய நெஞ்சினிலை படத்துல உன் தங்க நிறத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா அப்படின்ற பாட்டுக்கு டான்ஸ் ஆடினேன். அப்போ விஜய் கொஞ்சம் ரிசர்வ் டைப், ஸோ அதிகமாக பேச மாட்டாரு. சில வருஷங்கள் கழிச்சு காவலன் படத்துல நடிகை அசினுக்கு அம்மாவாக நடிச்சேன். அந்த ஷூட்டிங் டைம்ல என்னை பார்த்து ஷாக் ஆன விஜய், மேடம் நீங்க எனக்கு மாமியாரா நடிக்கிறீங்களா, சும்மா சொல்றீங்கன்னு தானே நினைச்சேன், என்னால நம்பவே முடியல, ஏத்துக்கவும் முடியல, உங்களை நாங்க இன்னும் ஹீரோயினா தான் பாக்குறோம் அப்படின்னு சொன்னாரு. விஜய் மட்டும் கிடையாது, தெலுங்குல கோபிச்சந்த் கூட அவருக்கு மாமியார் கேரக்டர்ல நடிச்ச போது ஷாக் ஆனாரு. விஜயுடைய வார்த்தையை கேட்டதும் இனி அம்மா மாமியார் கேரக்டர்கள்ல நடிக்க கூடாதுன்னு முடிவு செஞ்சு சினிமாவை விட்டு ஒதுங்கிட்டேன். இப்ப அரசியல்ல இருந்தும் கொஞ்சம் ஓய்வு நேரம் கிடைச்சிருக்கிறதால பாகுபலி ரம்யா கிருஷ்ணன் கேரக்டர் மாதிரி ஏதாச்சும் கிடைச்சா நடிக்க தயார்னு பேசினாங்க ரோஜா.